அரசியலில் நேர்மை, நிர்வாக திறமை. இத்தகைய பண்பாளர், படித்தவர், தொலைநோக்காளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, இது நமது பகுதி வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் உள்ளம் நாடி வந்து கொண்டிருக்கிறார். பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை பட்டம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பை பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டமாக சேர்க்கப்பட்டுள்ளது. உலக விஞ்ஞானிகள் மாநாட்டில் தலைவராக பங்கேற்று ஐநா சபையில் சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். இத்தகைய தகுதி படைத்தவர்தான் நமது பகுதி வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள். சுயேட்சை வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள். அன்பிற்குரிய அண்ணா நகர் தொகுதி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, இதோ தற்போது உங்கள் கையில் கிடைத்திருக்கும் இந்த அறிக்கையை, இந்த நோட்டீஸ் பட்டம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வரும் ஏப்ரல் 13ஆம் நாள் வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து வாக்களிப்பதன் மூலம் சரியான வேட்பாளரை தேர்வு செய்து வாக்களி தகுதி வாய்ந்தவர்தான் நமது பகுதி வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் பேராசிரியர் தேடி வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் உள்ளம் நாடி வந்து கொண்டிருக்கிறார். பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை பட்டம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள். டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பை படித்து அமெரிக்காவில் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் செனட்டராகவும் பணியாற்றியவர். படித்தவர், பண்பாளர், தொலைநோக்கு சிந்தனைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள். தூய்மை, அரசியலில் நேர்மை, நிர்வாக திறமை இத்தகைய படைத்தவர்தான் நமது பகுதி வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள். பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்களுக்கு பட்டம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, இதோ நமது பகுதி வேட்பாளர் சுயேட்சையிலோ தற்போது உங்கள் கையில் கிடைத்திருக்கும் இந்த அறிக்கையை, இந்த நோட்டீஸை நன்றாக படித்து பாருங்கள். நன்றாக படித்து சிந்தித்து வாக்களியுங்கள். நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து வாக்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் உள்ளம் நாடி வந்து கொண்டிருக்கிறார். வணக்கத்திற்குரிய அண்ணா நகர் தொகுதி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, இதோ நமது பகுதி வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் உள்ளம் நாடி படித்து சிந்தித்து வாக்களியுங்கள். இது ஏதோ மற்ற அரசியல் கட்சிகளை போன்ற. வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, இதோ நமது பகுதி வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் அவர்கள். பேராசிரியர் டாக்டர், நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து வாக்களிப்பதன் மூலம், சரியான வேட்பாளரை தேர்வு செய்து வாக்களிப்பதன் மூலம் உங்களது ஜனநாயக உரிமைகளை எளிதாக பெற்றுவிட முடியும். மாறுவோம், மாற்றுவோம், தலைமை ஏற்போம், வாக்களிப்போம் பட்டம் சின்னத்திற்கு. மக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள்.
வரும் ஏப்ரல் 13ஆம் நாள் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பட்டம். நமது சின்னம் பட்டம். வணக்கத்திற்குரிய அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, இதோ நமது பகுதி வேட்புமிக்க அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் வருவது இயற்கை. ஆனால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அரசியல்வாதிகள் நம்மிடையே வந்து வாக்கு சேகரிப்பதுதான் வாடிக்கை. நம்முடைய கால்களை பிடிப்பர், கைகளை பிடிப்பர், எப்படியாவது இலவசத்தை காட்டி அல்லது வேறு ஏதாவது பொய்யை சொல்லி புரட்டுகளை செய்து நம்மிடமிருந்து வாக்குகளை சேகரித்து சென்று விடுவதுடன் சரி, அடுத்த 5 ஆண்டு காலம் அவர்கள் நம்மை திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. நாட்டில் எத்தகைய பிரச்சனை நடந்த பொழுதிலும், எந்த சூழலிலும் விலைவாசி ஏற்றம், கல்வி பிரச்சனை, அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனைகள், இப்படி எந்த பிரச்சனையானாலும் நம்மை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மிடம் வந்து சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே இது போன்ற ஒரு வாடிக்கை வேடிக்கையாக கொண்டு நம்மிடம் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் வருவது இயற்கையாகி வருகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இத்தகைய ஒரு அரசியல்வாதிகளை, ஆட்சியாளர்களை 60 ஆண்டு காலம் நாம் ஆட்சியிலே அமர்த்தி அழகு பார்த்தோமே, அதுதான் நாம் செய்து வரும் தவறு. அதே சமயம் இவர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு முறையும் நமக்கு பொய்யாக பல வாக்குகளை அளித்து அடுத்த 5 ஆண்டுகளிலே நாம் அதை மறந்து விடுவோம் என்று கருதி மீண்டும் பல புதிய பொய்யான வாக்குகளை கூறி நம்மிடம் வாக்கு சேகரித்து வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையினை மாற்றி அமைக்க இது போன்ற அரசியல்வாதிகளை, இது போன்ற ஆட்சியாளர்களை இந்த அரசியல் களத்தை விட்டு அப்புறப்படுத்த நாம் இப்பொழுது புறப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருந்து வருகிறது. எம்மிடம் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்று கற்றோர் பாசறை என்ற ஒரு இயக்கத்தின் வாயிலாக புறப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் எமது சகோதரர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் அழைத்த விடுப்பின் காரணத்தினால் இந்த தேர்தலிலே இந்த அரசியல்வாதிகளை, ஊழல்வாதிகளை, லஞ்சவாதிகளை ஒழித்து கட்டு அவர்களை இத்தகைய மக்கள் நலன் கருதி செய்ய வேண்டிய அந்த அரசியல் களத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டிய ஒரு காரணத்தினால் தான் நாம் இந்த தேர்தலில் குதிக்க வேண்டியது ஆகிவிட்டது. நாம் பேராசிரியராக பணியாற்றி இருக்கின்றோம், ஆராய்ச்சியாளனாக, அதாவது சயின்டிஸ்டாக இருந்திருக்கின்றோம், அமெரிக்காவிலே பணிபுரிந்திருக்கிறோம், பல்கலைக்கழகத்திலே, இங்கிலாந்திலே படித்திருக்கின்றோம். இவ்வளவும் செய்த நாம் ஏன் அரசியல் செய்வதற்கு வந்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி உங்கள் அனைவருக்கும் எழுந்து கொண்டிருக்கும். நீங்கள் எல்லாம் சென்று ஆய்வு செய்து அறிவியலுக்கு அறிவு சேர்த்து உலகம் பயன்படும் வகையிலே செயல்படுவதை விட்டுவிட்டு ஏன் அரசியல் களத்திலே இந்த அரசியல்வாதிகளுடன் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள் என்று பல பேர் என்னிடம் கேட்டதும் உண்டு. இருந்தாலும் ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். 2004ஆம் ஆண்டு சுனாமி தமிழகத்தை தாக்கியது. அப்பொழுது பல ஆயிரம் மக்கள் செத்து மடிந்தார்கள்.
கடலோர கிராமங்கள் சுத்தமாக அழிந்தது, ஒழிந்தது. அப்பொழுது உடனடியாக 3 நாட்களிலே அமெரிக்காவிலிருந்து தமிழகம் வந்து 15 உலக புகழ்பெற்ற ஆய்வியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நிபுணர்கள் இவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து ஆய்வு செய்து அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரை உதவி கொண்டு, அமெரிக்காவிலே ஒரு செனட்டர் கார்ல் லெவினை உதவி கொண்டு மிகப்பெரிய ஒரு சுனாமி மறுசீரமைப்பு திட்டத்தினை உருவாக்கி, அது ஒரு டெக்னிக்கல் ரிப்போர்ட், ஒரு நிபுணத்துவம் நிறைந்த ஒரு ஆய்வு அறிக்கையை உருவாக்கி தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தோம். அதுபோன்று பிரதம மந்திரியிடம் சமர்ப்பித்தோம். பிரதமர் அவர்கள் இதை படித்து பார்த்து இங்கே தமிழகம் உட்பட அனைத்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கும் அந்த அறிக்கையை அனுப்பி, இதுதான் சரியான அறிக்கை, இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் 8 மாதத்தில் வீடு இழந்தவர்கள், அங்கு வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் 8 மாதத்திலே 1.5 லட்சம் வீடுகளை கட்டி முடித்து ஒரு உயர்தர தொழில்நுட்பத்தின் மூலமாக உலகளாவிய தொழில்நுட்பத்தினை கொண்டு வந்து இங்கே உருவாக்கிவிட முடியும் என்று சமர்ப்பித்தோம். ஆனால் தமிழ்நாட்டிலே ஆட்சியாளர்கள் எள்ளளவும் காதிலே போட்டுக் கொள்ளவில்லை. ஆக நான் படித்த படிப்பு, என்னுடைய அறிவு அல்லது என்னை போன்ற லட்சக்கணக்கான ஆய்வியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்களுடைய அறிவு இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய காதிலே விடப்போவது கிடையாது என்ற உண்மையை 2004ஆம் ஆண்டு நாம் புரிந்து கொண்டோம். அந்த கணத்திலிருந்து அதற்கு முன்பே 15 மாவட்டங்களிலே தமிழகத்திலே சுமார் 4000 கிராமங்களுக்கு சென்று கல்வி, பொருளாதார மேம்பாட்டிற்காக, ஏழை மக்களுக்காக உதவி செய்து வந்த நாம் இப்பொழுது இந்த ஒரு அக்கிரமங்கள், அநியாயங்கள் இங்கே அதிகமாகி வரும் பொழுது, மக்கள் அதிகமான அல்லல் பட்டு பல துன்பத்திற்கு உள்ளாகும் பொழுது, நாம் இங்கு இடைமறித்து இந்த அரசியல்வாதிகளை, இந்த அயோக்கியர்களை, இவர்களை இடைமறித்து இனிமேலும் எமது மக்களின் பாதுகாப்பு, எமது மக்களை பாதுகாப்பு, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க நாம் இந்த களத்திலே இறங்கியாக வேண்டியது கட்டாயமாகப்பட்டது. அந்த ஒரே காரணத்தினால் இன்று நாம் தேர்தல் அரசியலிலே ஈடுபடுகிறோம். நாம் ஒரு தேர்தல், அதாவது ஒரு தொகுதியிலே இங்கே போட்டியிட்டு வென்று என்ன சாதிக்க முடியும் என்று நீங்கள் அனைவரும் நினைக்க தோன்றும். அதாவது ஒரு துளி ஒரு சமுத்திரமாக மாறும். அதுபோன்றுதான் இந்த ஒரு தொகுதியை ஜப்பானாக, சிங்கப்பூராக, அமெரிக்காவாக, இதைவிட வளர்ச்சி அடைந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும், உயர்தர கல்வி வசதியையும், அனைத்து வேலை வாய்ப்பையும் இந்த அண்ணா நகர் தொகுதியிலே ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட திட்டம் நம்மிடம் இருக்கின்றது, கொள்கை நம்மிடம் இருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்கள் யார் முதல்வராக வந்தாலும், இவர்களுடைய துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தனியொரு சட்டமன்ற உறுப்பினராக இதை சாதித்து காட்டும் திறமை, தகுதி, அதனுடைய ஆதாரம் எமக்கு அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால்தான், இந்த சக்தியை பெற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால்தான் இப்பொழுது நாம் அரசியலிலே அண்ணா நகர் தொகுதியிலே போட்டியிட நாம் முடிவு செய்து இன்று மக்களை சந்தித்து வருகிறோம். இதுபோன்று மேடையில் நின்று பேசுவது கிடையாது. சுமார் 40,000 வீடுகள் ஏறி இறங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்திருக்கின்றோம். அனைத்து வாக்காளர்களும் நேரடியாக எம்மிடம் கூறியது ஒன்றே ஒன்றுதான். இந்த இரு கூட்டணிகள், இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள், முன்பு இருந்த ஆட்சியாளர்கள், இனி இந்த தேர்தலிலும் வரப்போற ஆட்சியாளர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரே ஒரு மாற்றம் அண்ணா நகர் தொகுதியிலே இங்கு நிகழ்த்தப்பட வேண்டும். நல்லவர்கள், கல்வியாளர்கள், திறமை மிக்கவர்கள் அண்ணா நகர் தொகுதியிலே தேர்வு செய்யப்பட்டு இது சட்டமன்றம் செல்ல வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளிலே இதர இருக்கின்ற 233 தொகுதிகளிலும் இந்த மாற்றம் நடைபெற வேண்டும் என்று மாற்றத்திற்கான ஒரு பேச்சாகவே அனைத்து வாக்காளர்களும் எம்மிடம் கூறினார்கள். இது எமக்கு புதிய தெம்பினை கொடுக்கின்றது. இந்த அண்ணா நகர் தொகுதியிலே என்ன யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய ஒரு ஊடகம் எனக்கு எந்த ஒரு ஆதரவும்